So hello everyone, welcome to Suksha. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 2019 குரூப் ஒன் கேட்ட கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த 2019ல வந்து டோட்டலாக 50 கேள்விகள் இருந்துச்சு. அந்த 50 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து இப்போ சிலபஸ்ல இல்லை அதை ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஏன்னா 2019ல ஆவரேஜ்ல நம்ம 2-3 கேள்விகளுக்கு மேலே போட்ட மாதிரி ஞாபகம். ரைட். ஸோ ரெகுலராக நம்மளுடைய கிளாஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ரொம்ப ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். என்னன்னா சிலபஸ் அப்படிங்கிறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேண்டாங்க. ஏன்னா 2019ல் அந்த எக்ஸாம் கேள்வி கேட்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது சிலபஸில் கிடையாதுங்க. ஆனால் அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதனால தான் அந்த எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சிலபஸில் கொடுத்துருக்க ஆப்டிடியூடில் ஒரு 11 டாபிக் கொடுத்துருப்பாங்க, 10-11 கொடுத்துருப்பாங்க. அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கிடையாதுங்க. அதை தாண்டி நம்ம கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோமோ அதை எல்லாமே பார்த்துக்கணுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே அந்த 2019லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கொஷின் இருந்துச்சு, ப்ராபபிலிட்டிலேருந்து இருந்துச்சு, ப்ராஃபிட் ஆர் லாஸ்லேருந்து எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, ஆவரேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. ஆனால் அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அதனால அதெல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட், அதனால நீங்கள் படித்து வச்சுக்கிறதுங்கிறது தேவையான ஒன்றுங்க. ரைட். நெக்ஸ்ட் 51. ரைட். அதாவது 2021 குரூப் ஒன்ல கேட்ட முதல் கேள்விங்க. ஸ்பெஷல் சீரீஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸ்பெஷல் சீரீஸ் அப்படிங்கிறது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் உள்ள ஸ்பெஷல் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்ப எழுதக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம்லயுமே இந்த மாதிரி ஸ்பெஷல் சீரீஸ்ல இருந்து ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 + 2 + எக்ஸெட்ரா k3 இதனுடைய வேல்யூ 44,100ங்க. இதுல இருந்து கேவினுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை ஃபார்முலாவா எழுதணும் அப்படின்னா n வரைக்கும் எழுதுச்சுன்னா ஃபார்முலா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே n-க்கு பதிலாக கேங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கனால கே வச்சு எழுதலாம். k × k+1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ஆக்கலாமா? ரைட். 44 அப்படிங்கிறது 21 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும். ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போ 210 ஸ்கொயர் பண்ணும் பொழுது தான் 44,100ங்கிற நம்பர் கிடைக்கும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கிட்டோம். ஸோ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எடுத்த ஸ்டெப்பு k × k+1 ஈக்குவல் டு இந்த ரெண்டு அங்கே போகும் பொழுது 210 கூட 2 பெருக்கும் பொழுது 420ங்க. எந்த ரெண்டு தொடர்ச்சியான நம்பரை பெருக்குனா 420 வருதுங்கிறத யோசிச்சா போதும். ரைட். நீங்க இதை இருபடி சமன்பாடா, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணவே வேண்டாங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா கொண்டு போக வேண்டாம். கேவை உள்ள பெருக்கி 420 ஒரு பக்கம் கொண்டு வந்து அதை காரணிப்படுத்துறது, ஃபேக்டரைஸ் பண்றதுங்கிற ஸ்டெப்புக்குள்ள போக வேண்டாம். இதோடய நிறுத்திக்கலாம். இங்க என்ன அர்த்தம்? k × k+1 அப்படின்னா என்னதுங்க? ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிபிள் பண்ணா 420 வரணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 420 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஐயும் 21ஐயும் பெருக்குனா 420ங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ கேவோடைய வேல்யூ 20 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இப்போ இந்த இதுக்கு எந்த ரெண்டு நம்பர்னு நம்ம யோசிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸே செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் கேவோடைய வேல்யூ 20ஆ இருந்தா 20ஐயும் 21ஐயும் பெருக்குனா 420 வருதான்னு செக் பண்ணா போதுமா? 21ஐயும் 22ஐயும் பெருக்குனா 420 வருதான்னு பார்க்கலாமா? ஆனா இங்க 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட்ல 2 தான் வரணும். இதை பெருக்கியே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, இல்லைன்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி 22 × 23 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6ன்னு தான் முடியும். நமக்கு 0ன்னு முடியணும். ரைட். இதை மல்டிபிள் பண்ணா கண்டிப்பா 420 வராதுங்கிறது மல்டிபிள் பண்ணாமே சொல்லிட முடியுதுங்க. 23 × 24 இதை கடைசி பெருக்குனால 2ன்னு தான் முடியும். அப்போ ஒரே ஒரு பாசிபிள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தாங்க. ரைட். இந்த இடத்துல நீங்க இதை மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்கணுங்கிற அவசியம் கூட தேவையில்லை. அடுத்த கேள்வி போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏவோடைய வேல்யூ வந்து 2^65, பியோடைய வேல்யூ 2^64 + 2^63 + எக்ஸெட்ரா 2^0 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், எவ்வளவு பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய நம்பர்னுடைய வேல்யூ நம்மளால கண்டிப்பா எழுத முடியாது. நான் இதை அப்படியே சின்ன நம்பரா எழுதிக்கிறேன். இதே கான்செப்ட். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2^0ல இருந்து 64 வரைக்கும் பியில் ஆட் பண்ணியிருக்காங்க. 2^65 மட்டும் ஏன்னு சொல்றாங்க. இதை நான் சின்ன நம்பருக்கு அப்ளை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பியோடைய வேல்யூ ரைட் 2² + 2^1 + 2^0ன்னு எடுத்துக்கலாமா? 64 வரைக்கும் நான் போவேன், 2 வரைக்கும் எழுதிக்கிறேன். அப்போ ஏவுடைய வேல்யூ என்ன சொல்லணும்? இதோடைய அடுத்தது 2³ சொல்லுவோம். இதனுடைய வேல்யூ நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் இல்லைங்களா? 2³ உடைய வேல்யூ 8ங்க. பியோடையில 4 + 2 + 1, பியோடைய வேல்யூ 7. இப்போ
ஏங்கிறது பியை விட 1 அதிகமாக இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ ஆனது பியை விட 1 அதிகம் அப்படிங்கிறது ஆன்சர். இப்ப நீங்க 65ங்கிறதே வேல்யூ தெரிஞ்சு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் பொழுது, அத ஒரு சின்ன நம்பருக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அந்த சின்ன நம்பர்ல என்ன கான்செப்ட் இருக்கோ, அதே தான் பெரிய நம்பரினுடைய கான்செப்ட்டாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஒரு மிஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு. 3, 12, 12, 27, 48, 75, 108 அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ கிடைக்கும். மறுபடியும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஒரே மாரி இருக்கும். அந்த ஒரே மாரி வரும்போது, அந்த கடைசி டெர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, வேல்யூ கிடைக்குங்கிறது அது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாமே 3ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்டர்னா சொல்லணும் அப்படின்னா, 3n ஸ்கொயர் அப்படின்னு டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है.
ஸோ இந்த ஒரு கொஷினுடைய ஆன்சர் 43 into 3, 49 into 3 equal to 147 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 21 ரைட் ஃப்ராக்ஷன்லயே இருக்கு. டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு. ஒன்னொன்னையும் தனித்தனியாக எழுதுவோம். டினாமினேட்டர் பார்த்தோம் அப்படின்னா 3 3 ரைட் 4 4. அடுத்த நம்பர் நம்பர் ஆஃப் டிஜிட் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது. அடுத்தது 6 அப்படிங்கிறது வரணும். எத்தனை நம்பர் வரணும் அப்படின்னா இது 4 நம்பர் இருக்கு. அடுத்துனா 5 நம்பர் வரணும். அப்போ 6 6 6 6ன்னு 5 நம்பர். ஸோ 6 5 நம்பரா இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், இந்த பவரையும் எழுதிடலாம், நியூமரேட்டரையும் எழுதிடலாம். 2 1 3 2 1 4 3 2 1. அப்போ 5 4 3 2 1 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. ஹம்பிள் இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா EHLUBM. அதே மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறத என்னவா மாற்றணும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்திருக்கு. அடுத்தது ஹெச்ஏ இருக்கு. அடுத்து எல் அப்படிங்கிறது அடுத்த லெட்டர் இருக்கு. அடுத்தது யூ அப்படியே வருது. அடுத்து பி, அடுத்து எம் அப்படிங்கிறது மாறி மாறி வருது. அதாவது லாஸ்ட் லெட்டரை ஒன்னொன்னா முன்னாடி முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என் முன்னாடி வரும், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஓ முன்னாடி வரும், டி, அதுக்கப்புறம் ஐ முன்னாடி வரும், யூ, அதுக்கப்புறம் டி முன்னாடி வரும், சி, அப்புறம் ஏ அப்படிங்கிறது இருக்கு. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கு. NEODIUTCA அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரைட், அடுத்தது ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த எக்ஸாம் நடக்கும் பொழுது கூடங்க 2022லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது சிலபஸ்ல கிடையாது. ஆனால் ப்ராபபிலிட்டிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எதனால கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ப்ராபபிலிட்டிங்கிற டாபிக் இருக்கு. அதனால இது வந்து ப்ராபபிலிட்டிலேருந்து கொஷின் ஃப்ரேம் ஆயிருக்கு எக்ஸாமில். ஸோ அதை தான் நம்ம முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருந்தோம். சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ, ஸ்கூல் புக் ரிலேட்டடாவோ இல்லை இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல என்னென்ன டாபிக்லேருந்து கொஷின் ஃப்ரேம் ஆயிருக்கோ எல்லா டாபிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டை படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பகடையை உருட்டணும் அப்படின்னா NF அப்படிங்கிறது 6. அதுல இரட்டை படை எண் வேணும் அப்படின்னா 2 4 6ங்கிற இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒன்று வேணும். அப்போ 3/6 சிம்பிளிஃபை பண்ணா 1/2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 57. அருண் சுரேஷ் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தினுடைய பிரசன்ட் ஏஜஸ் வந்து 24 வயசு 36 வயசு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8 வயசு 2 பேத்துக்கும் குறைச்சிடலாம். 8 வருஷத்துக்கு முன்னாடி அருணுக்கு 16 வயசா இருக்கும், சுரேஷுக்கு 28 வயசா இருக்கும். கேள்வி கேட்கறது சுரேஷுக்கும் அருணுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சுரேஷோடைய வயசு 28, அருணுடைய வயசு 16. ரைட், 4ஆல சுருக்கணும் அப்படின்னா 7:4 அப்படிங்கிறது ஆன்சர். 7:4 ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியம் பாருங்க. 4:7 இருக்கு. ஏன்னா கேள்வியில அருண் சுரேஷ்னு சொன்னாங்க. அருண் சுரேஷ்னா நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 7:7 4:7 எழுதியிருப்போம். ஏன்னா ஒரு கேள்வி நம்ம படிக்கும் பொழுது அது என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் கிவன் டேட்டாவை எழுதுவோம். அப்ப கணக்கும் அதே ஆர்டர்ல போட்டுருவோம். ஸோ இதெல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்விகளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. யாரு கேள்வியை தெளிவா படிச்சு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர இந்த கணக்கு போட தெரிஞ்சாவே ஆன்சர் சரியா வந்துருங்கிறது கிடையாது. கிளியர்? ஸோ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்வியா இருக்குங்க. காம்படிஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆர்டரை மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேள்வியை சரியா தெளிவா நீங்க படிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அதையும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த கேள்வியே கேட்கறாங்க. ரைட், அடுத்து 58ங்க. ஏ பி 2 பேருமே சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 48 நாள்ல முடிப்பாரு அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ முதல்ல மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும். 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 48. அப்ப 48ங்கிறது மொத்த வேலை, 48 பார்ட்ஸ். ஏவும் பியும் 48 வேலையை 16 நாள்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்க. ஏ வந்து 48 வேலையை 48 நாள்ல முடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாங்க. இப்ப பியினுடைய ஒரு நாள் வேலை வேணும் நமக்கு. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாங்க. அதுல ஏ மட்டுமே ஒரு வேலை செய்யறாரு அப்படின்னா கண்டிப்பா பியினுடைய ஒரு நாள் வேலை 2 பார்ட்ஸ். ஆன்சர் பண்ணிடலாம். மொத்த வேலை 48. பி ஒரு நாளைக்கு 2 வேலை பண்ணாங்க அப்படின்னா 24 நாட்கள்ல அந்த வேலை கம்ப்ளீட் ஆயிரும். ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. அடுத்தது 59.
59 அதே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் மாதிரியே தான் செயின் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ரைட் M1 M2 கான்செப்ட்ல எழுத போறோம். M1 into H1 into D1 equal to M2 into H2 into D2. ஸோ 210 மென்னு வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாள் வேலைக்கு போறாங்க. அப்போ எத்தனை மென், அப்போ M2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எத்தனை மென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 20 நாள்ல அந்த வேலை முடியும். ஸோ M2 அதாவது எக்ஸை மட்டும் அங்கே வச்சு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். 14 into 20 equal to எக்ஸ். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 7ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 முறை, இது 2 முறை. ஸோ 2ஆல இதை கேன்சல் பண்ணும் பொழுது 6, மறுபடியும் 2ஆல இதை கேன்சல் பண்ணும் பொழுது 3. ஸோ 3 into 3 9, 9 into 18 162 மென் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 162 மென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாம். ரைட், இதே அகெயின் மறுபடியும் M1 M2 கான்செப்ட்ல இன்னொரு கேள்வி. ஸோ 5% 5 நாள்ல 5 வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 50% 50 வேலையை எவ்வளவு நாட்கள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. என்ன எழுதியிருக்கோம்? M1 into D1 divided by W1. அதே மாதிரி M2 into D2 divided by W2. ஸோ 50 50 கேன்சல், 5 5 கேன்சல், 5 ஈக்குவல் டு எக்ஸினுடைய மதிப்பு 5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட். ஸோ 61st கொஸ்டின் வந்து ஒரு ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, பிரெத்தை கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா L into B. லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், முதல்ல ஏரியா எழுதிடலாம். 2x³ + 16 ஈக்குவல் டு எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 into x + 2 into B-யை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ B மட்டும் இங்கே பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது ஒரு பாலினாமியல் கால்குலேஷன் நம்ம பண்ணுறோம். சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான். 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x³ + 8 டிவைடட் பை 2 into x + 2 ஈக்குவல் டு B. ஸோ மேலையும் 2 கேன்சல், கீழையும் 2 கேன்சல். அடுத்தது x³ + 8ங்கிறது a³ + b³ ஃபார்மேட்ல இருக்கு. ஏன்னா 8 2 கியூப்னு எழுதலாம். அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x + 2 into x², இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ் போடணும், -2x + 4 டிவைடட் பை x + 2. ஸோ மேலேயும் கீழே x + 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ B-னுடைய வேல்யூ மீதி இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் x² - 2x + 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி, x² - 2x + 4 அப்படிங்கிறது ஆன்சருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி 62ல ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய கன அளவு கொடுத்திருக்காங்க. ஒரு திண்ம அரைக்கோளம் அப்படின்னா ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர்னுடைய வால்யூம் கொடுத்திருக்காங்க 29106 சென்டிமீட்டர் கியூபுங்க. இதுல 2/3 பங்கு அளவு இருக்கிற மாதிரி இன்னொரு அரைக்கோளத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதனுடைய ஏரியா, அதனுடைய ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்ப 2/3 ஆஃப் வால்யூமும் அப்படியே தானே இருக்கும். அப்போ இதுல இருந்து 2/3 பங்கு இருக்கக்கூடிய ஒரு அரைக்கோளம் இருக்கு. அதனுடைய ஆரம் என்னன்னு கேட்கறாங்க. கன அளவு 2/3 தான் இருக்கும். அப்ப அந்த கன அளவுல 2/3 எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2/3 இன்டூ 29,106. ஸோ 19,404 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தினுடைய கன அளவு. அதை ஃபார்முலாக்குள்ள ஈக்குவல் பண்ணும் பொழுது நம்மளால ரேடியஸ் ஆரத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr³ அதனுடைய மதிப்பு தான் 19,404ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்கிருந்து வந்துச்சுங்க? இந்த பெரிய பெரிய அரைக்கோளம் இருக்கு, அதுல இருந்து 2/3 பங்கு இன்னொன்னு உருவாக்குறாங்க, அதனுடைய கன அளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2/3 இன்டூ பையோடைய வேல்யூ 22/7 இன்டூ r³ ஈக்குவல் டு 19,404. r³ ஈக்குவல் டு 19,404 இன்டூ 7 இன்டூ 3 டிவைடட் பை 2 இன்டூ 22. ஸோ 2 இன்டூ 22 44. 44ஆல் அதை டிவைட் பண்ணும்பொழுது 441ங்கிறது கிடைக்கும். r³ அப்படிங்கிறது 441ங்கிறதே 21 இன்டூ 21ன்னு சொல்லலாம். இன்டூ 7 இன்டூ 3 21 தான். இப்போ ஆருடைய வேல்யூ 21. r³ அப்படிங்கிறது 9261 இருக்கும். அதை மல்டிபிள் பண்ணும் பொழுது 21 கியூப்னு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 21 சென்டிமீட்டர். அடுத்தது 63வது கேள்வி. ஸோ 63வது கேள்வியை பொறுத்த வரைக்கும், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும்
நிறைய கேள்விகள் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிற கேள்வியாவே ஃப்ரேம் ஆயிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதே கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு. இப்போ இந்த வருஷம் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்கறதே அதிகம். ஒரு டாபிக்ல ஒரு கேள்வி. ஏன்னா நம்பர் ஆஃப் டாபிக்ஸ்ங்கிறது 15 16 பக்கம் இருக்குங்க. ஆனா கேள்வி கேட்கறது 15 கேள்வி தான் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்க போறாங்க. அப்ப கம்பல்சரி ஒரு டாபிக் ஒரு கேள்வியே எடுத்தா கூட இன்னும் 2 டாபிக் கேள்வியே கிடையாது. அப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக்ல ஒரு கேள்வி வரதுக்கு தான் பாசிபிள். மாதிரி ஒரே டாபிக்ல 6 கேள்வி 7 கேள்வி கேட்கிற மாதிரியான வாய்ப்புகள் குறைவு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 2%, என் கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ், டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 4, பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா சம் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டூ 100/r த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா இது. ஸோ கொடுத்த ஒன்னொன்னையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் வந்து 4, 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2, என்னோடைய வேல்யூ 2ங்கிறனால தான் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை கேன்சல் பண்ணும் பொழுது 50 4 இன்டூ 25 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 25, 2 0 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 2 0 சாரி 0 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 2 0. ஸோ 10,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் 64வது கேள்வி. ரைட், அந்த ஆர்டர்ல இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்ல கண்டினியூஸா அந்த கொஸ்டின்ஸை பார்க்கறதுனால அந்த ஆர்டர்ல நம்பர் வருதுங்க. அடுத்து 64வது கேள்வி. ஸோ 2 வருஷத்துல 18,000க்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 405 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சேம் அதே ஃபார்முலா சம் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டூ 100/r த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000, டிஃபரன்ஸ் வந்து 405, 100/r தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 405 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 18,000 டிவைடட் பை 405 ஈக்குவல் டு 100/r த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கனால இந்த பக்கம் ஸ்கொயர் வர மாதிரி மாற்றணும் அப்படின்னா 2 ஈக்குவல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட், 5ஆல சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது 81 முறை. இது 5ஆல சிம்பிளிஃபை பண்ணும் போது 36, 3600. ஸோ 3600 ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பை 81 ஈக்குவல் டு 100/r த ஹோல் ஸ்கொயர். இதை 60/9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஈக்குவல் டு 100/r த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். நம்பர் இந்த பக்கம் கொண்டு வரலாம். 60r ஈக்குவல் டு 100 இன்டூ 9, r ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 60. ஸோ 15% அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ 15% அப்படிங்கிறது இந்த கேள்வியினுடைய ஆன்சர். ஸோ கண்டினியூஸாக அந்த 2 கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 1 இயர்ல எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்திருக்கு. ரைட், 65வது கேள்வி. ஸோ 65வது கேள்வி அதே தான், மறுபடியும் 8,000 ரூபா 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 20 ரூபா. கண்டினியூஸாக 3 கேள்வி ஒரே கான்செப்ட்ல ஃப்ரேம் ஆயிருக்கு. இப்போ அதை தான் நம்ம பேசியிருந்ததுக்கு முன்னாடி. சேம் அதே ஃபார்முலா சம் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டூ 100/r த ஹோல் ஸ்கொயர். எல்லாமே 2 இயர்ஸ் தான். ஸோ சம்மு வந்து 8,000, டி வந்து 20 rupees, ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிவைடட் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இதை டிவைட் பண்ணும்போது 400 ஈக்குவல் டு 100/r த ஹோல் ஸ்கொயர். 2 பக்கம் ஸ்கொயர் வர மாதிரி எழுதலாம். 20 த ஹோல் ஸ்கொயர் தான் 400. அடுத்து 100/r த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிறது. 20r ஈக்குவல் டு 100, r ஈக்குவல் டு 100/20, r உடைய வேல்யூ 5%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, r உடைய வேல்யூ 5%. நெக்ஸ்ட் அடுத்து போலாங்க. 66. ஸோ 66ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கேள்வி. 3 வருஷத்துக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 11,800 ரூபா வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பிரின்சிபல் எவ்வளோங்கிறது கேள்வி. அப்போ 6% 3 வருஷத்துக்கு அப்படின்னா 18%. டோட்டல் அமௌண்ட்டாக கொடுத்துருக்கனால 118% அப்படிங்கிறது தான் 11,800. அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது 100%-ஆக இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 100 இன்ட்டு 11,800 டிவைடட் பை 118 ஈக்குவல் டு எக்ஸ். இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஒரு முறை மீதி 2 0 இருக்கு. ஸோ 10,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 10,000, அதாவது அசலினுடைய மதிப்பு 10,000. அடுத்த கேள்வி
ஒரு இயந்திரத்தினுடைய தற்போதைய விலை வந்து 1,62,000 இருக்குதுங்க. ஒவ்வொரு வருஷமும் இயந்திரத்தினுடைய மதிப்பு 10% குறைஞ்சிச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் கழித்து அதனுடைய விலை என்னவாக இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ பிரசன்ட் ரேட்டு 1,62,000. அடுத்த வருஷம் 10% அதனுடைய மதிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது 90% இருக்கும். அதுக்கும் அடுத்த வருஷமும் அதனுடைய மதிப்பு 10% குறைஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் அது அடுத்த வருஷமும் 90% இருக்கும். 2 வருஷத்தை கடந்தாச்சு அதனுடைய மதிப்பு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை மட்டும் கேன்சல் பண்ணா போதும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 1,31,220 ஆன்சர். 1,31,220 ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 68வது கேள்வி. ஸோ கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 வருஷம் 3 மாசத்துக்கு அப்புறம் வட்டி மூலம் மொத்த தொகையாக எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா 55,560 ஆயிருக்கு அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. முதல்ல இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். 55,560ங்கிறது டோட்டல் அமௌண்ட். அதுல அசல் 48,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி எவ்வளவுன்னு கிடைச்சிரும் 7,560. அடுத்தது என் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 மாசம் சொல்லியிருக்காங்க. 3 மாசத்தை 3/12 எழுதும் பொழுது வருஷமா மாறும். 2 1/4. அப்போ 9/4 இயர்ஸ்ன்னு எடுத்து யூஸ் பண்ண போறோம். ரைட், எஸ்ஐ ஃபார்முலாவே எழுதிக்கலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இதுல எஸ்ஐ கொடுத்துருக்காங்க 7,560. அசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48,000 இன்டூ என் வந்து 9/4 இன்டூ 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 48 4ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 12 முறை அடுத்து ஒரு 0 120 இருக்கும். இப்போ 7560 டிவைடட் பை 120 இன்டூ 9 ஈக்குவல் டு ஆர். இதை கேன்சல் பண்ணும் பொழுது ஆருடைய வேல்யூ 7% அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஆரினுடைய மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7%. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் அப்கமிங் எக்ஸாமுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி 69ல. ஸோ ராகுல் அப்படிங்கிறவர் தனது தோட்டத்துல வந்து ஒரு மரத்தினுடைய உயரத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருடைய உயரத்தை, அவருடைய ஹைட்டு, ஷேடோ, இந்த ரெண்டுக்கான ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய ஷேடோவுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:1. அப்போ மரத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். மரத்தினுடைய ஷேடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4:1 ரேஷியோல தான் இருக்கும். 1x அப்படிங்கிறது 15 அப்படின்னா 4xங்கிறது 60ஆக இருக்கும். ஸோ 60 அடி அப்படிங்கிறது ஆன்சர். 60:15 சிம்பிளிஃபை பண்ணாதான் 4:1 கிடைக்கும். அந்த மனிதனுக்கும் அந்த ராகுல் அப்படிங்கிறவருக்கும் அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய ஷேடோவுக்கும் என்ன ரேஷியோ இருக்கோ அதே தான் மரத்தினுடைய ஹைட்டுக்கும் ஷேடோவுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவா இருக்கும். அதை தான் அந்த ரேஷியோல இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோங்க. அடுத்து 70வது கேள்வி. ரைட், ஒரு கடைக்காரர் வந்து ஃபர்ஸ்ட் அதனுடைய மார்க்கெட் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணி மார்க் பிரைஸா ஆக்குறாரு. அதுல இருந்து 50% ரெடியூஸ் பண்றாரு. அப்ப ஃபைனலா அவருக்கு என்ன நடந்திருக்கும்னு கேட்கறாங்க. கண்டிப்பா ஒரு கிளாஸ் தான் நடந்திருக்கும், பார்த்தாவே தெரியுது. 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் 15% குறைச்சாங்க அப்படின்னா 2 1 கிடையாது. நம்ம கிளாஸ்ல 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10% குறைச்சா 2 1 இல்லைங்கிறது ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருப்போம். பர்சன்டேஜோட பேசிக்கே அங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அது எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ்ங்கிறது கூட நம்மளால இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட்ல சொல்லிட முடியும். x பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படிங்கிற ஃபார்மேட்ல. ஸோ 15 பிளஸ் மைனஸ் 15 பிளஸ் 15 இன்டூ மைனஸ் 15 டிவைட் பை 100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 225 டிவைட் பை 100 மைனஸ் 2.25% லாஸுங்க. இந்த மைனஸ்ங்கிறது தான் லாஸை சொல்லுது. அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு நம்மளால சொல்லியிருக்க முடியுது. 2.25% அப்படிங்கிறது ஆன்சர். ஆனா இந்த கேள்வியில லாஸா ப்ராஃபிட்டான்னு மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப லாஸ் அப்படிங்கிறது ஆன்சர், நட்டம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. நெக்ஸ்ட் 71வது கேள்விக்கு போலாம். ஒரு ஹெமிஸ்பியர் டேங்க் இருக்கு. அரைக்கோள வடிவில் ஒரு தொட்டி இருக்குங்க. அந்த தொட்டியினுடைய ஆரம் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. 1.75 மீட்டர். ரைட், இதை ஒரு குழாயில இருந்து பைப் மூலியமா ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் தண்ணி வெளியே வந்துச்சு அப்படின்னா மொத்த தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணியும் வெளியே வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஆப்ஷன்ல எல்லாமே மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப நம்ம மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ண போறோம். ரைட், இப்ப முதல்ல தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொட்டியில எவ்வளவு தண்ணி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய வால்யூம் வச்சு சொல்லலாம். ரைட், அரைக்கோளத்தினுடைய ஹெமிஸ்பியர்னுடைய வால்யூம்கான ஃபார்முலா 2/3 πr3. முதல்ல அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்.
ஸோ 2/3, பையோடைய வேல்யூ 22/7, ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.75 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75. இது யாரும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 175/100ன்னு எழுதி மேலே கீழே சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப சிம்பிளாகவும் மாறிடும். ரைட், இப்போ இதனுடைய வால்யூமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணும் பொழுது ஸோ 11.2291 எக்ஸெட்ரா, ரைட், டெசிமல் பாயிண்டாக இருக்கும். ஆன்சர் வந்து மீட்டர் கியூப்ல கிடைக்கும். ரைட், நமக்கு ஒரு லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு 7 லிட்டர் வெளியே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அதனுடைய வால்யூம் லிட்டர்ல வேணும். நம்ம கன்வர்ஷன் ஒன்று படிச்சிருக்கோம். ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு ஈக்குவல். அப்போ இது 1000ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது லிட்டர்ல கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 11.2291 இன்டூ 1000 மல்டிபிள் பண்ணும் பொழுது 11,229.1. ரைட், இன்னும் பாயிண்ட்ல இருக்கு, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ரைட், இது இத்தனை லிட்டர்ஸ் வெளியே வருது. இத்தனை லிட்டர் அப்படிங்கிறது அதனுடைய கொள்ளளவு, வால்யூம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வெளியே போகுது அப்படின்னா, ரைட், 11,299 லிட்டரையும் 7ஆல டிவைட் பண்ணா எத்தனை செகண்ட்ஸ்ல மொத்தத்தையும் வெளியே போகுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். 1604 புள்ளிங்கிறது கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். 1604 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுங்க. சாரி, இப்போ நம்ம ஒரு செகண்டுக்கு தான் பார்த்துருக்கோம். அப்போ செகண்ட்ஸ்க்கான யூனிட்ல தான் கிடைச்சிருக்கு. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாமே மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ இதை எதால டிவைட் பண்ண போறோம், 60ஆல டிவைட் பண்ண போறோம். 60ஆல டிவைட் பண்ணும்போது அது மினிட்ஸ் கன்வெர்ட் ஆயிரும். 60ஆல டிவைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா 27 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 26 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும் இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு எழுதும் பொழுது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 27 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சருங்க. ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ அடுத்த கேள்வி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. x⁴ - 1 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல். x² - 2x + 1 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல். இதை ஃபார்முலாவா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x² + 1 இன்டூ x² - 1 அப்படின்னு எழுதலாம். இதை ஃபார்முலாவா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x - 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ மறுபடியும் இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குனால அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். x + 1 இன்டூ x - 1 இன்டூ x - 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இருக்கிற எல்லா டேர்மையும் எழுதணும். x² + 1 எழுதியிருக்கும், x + 1 எழுதியிருக்கும், x - 1 பவர்ல அதிகமானதை எடுத்து எழுதணும். அப்போ x - 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, x² + 1, x + 1, x - 1 த ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரைட், எல்லா டேர்ம்ஸுமே ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டேர்மையும் எடுத்து எழுதணும். பவர்ல அதிகமான டேர்ம் எழுதணும். அப்படி எழுதும் பொழுது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆக கிடைக்குது. ரைட், அடுத்தது 73வது கேள்வி. ஸோ 73வது கேள்வியும் HCF கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, x² y + xy², x² + xy. ஸோ இதுல காமனா இருக்கிறத வெளியே எடுக்கணும். ஏன்னா HCFங்கிறதே காமனா இருக்கிறது தான் எழுதுவோம். இந்த ரெண்டுலையும் எக்ஸ் ஒய் காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒய்ல எக்ஸ் வெளியே போயிருச்சு, அப்போ ஒய்யும் வெளியே போயிருச்சு, எக்ஸ் மட்டும் இருக்கு. பிளஸ் இங்க எக்ஸ் போயிருச்சு, இங்க ஒய் மட்டும் இருக்கு. இதுல எக்ஸ் காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x + yன்னு இருக்குங்க. ரைட், இப்போ HCFனா எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது எழுதணும். இதுல எக்ஸ் ரெண்டுலயும் இருக்கு, x + y ரெண்டுலயும் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் x × x + y, ஆப்ஷன் சி. ஒருவேளை இது ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்போங்க. ரைட், ஒருவேளை இது ஆப்ஷன்ல இல்லைன்னா இதை மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கலாம். அடுத்தது 74வது கேள்வி. 5 1/2 + 3/4 ஆஃப் 8/9 அப்படிங்கிற ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேள்வி, போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரி. ஸோ முதல்ல மல்டிபிள் பண்ணணும். ஆஃப் தான் மல்டிபிள், வி போர்ட் மாஸ்ல ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரைட், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 24 / 36. இந்த 5 1/2 அப்படிங்கிறத 11/2ங்கிற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா எழுதிக்கலாம். ஸோ எல்சிஎம் 36ன்னு எடுத்தோம் அப்படின்னா இது 18ஆல பெருக்கணும், இதையும் 18ஆல பெருக்கணும் அப்படின்னா 198 + ஒரு 24. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது 222 / 36, 6ஆலே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 222 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 37 முறை, 36 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 முறை. இதை இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 1/6 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் பி. 6 1/6 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ அதே மாதிரி இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி கேள்வியும் கேட்டிருந்திருக்காங்க. ரைட், ஸோ ஆன்சர் பண்ணலாம். 4/3 + 3/2 -5/3 எழுதும் பொழுது எழுதிடலாம். இந்த டிவிஷனை மல்டிபிள்னு மாத்திக்கலாம், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 12/30 -12/9
இன்டூ -27 டிவைடட் பை 16. முதல்ல மல்டிபிள் பண்ணணும். இது 2 தான் இருக்கு. இதை 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 முறை, 6ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை. இப்போ நான் இந்த ஸ்டெப்ஸ் எழுதுறேன். 4/3 + 3/2 மைனஸ் அங்கே என்ன இருக்குதுங்க, 2/3 மிச்சம் இருக்கு. மைனஸ் இங்கே இது 3ஆல் 9ஆலே கேன்சல் பண்ணிடலாம் 3 டைம்ஸ். இது 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. 3 × 3 9 ஆயிடுது டிவைடட் பை 4. ரைட். ஸோ எல்சிஎம் எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை இது 2 மட்டும் தனியாக கூட பண்ணியிருக்கலாம். ரைட். எல்சிஎம் எடுத்துலாம் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. 3க்கும் 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12. இது 4ஆல் பெருக்குனா 12 ஆகும், மேலேயும் 4ஆல் பெருக்குனா 16. 2 6ஆல் பெருக்குனா 12 ஆகும், மேலேயும் 6ஆல் பெருக்குனா 18. மைனஸ் 3 × 4, அப்போ 2 × 4 8, ப்ளஸ் 4 × 3, அப்போ 9 × 3 27. ரைட். 16, 18, 27 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 61. அதில் 8 கழிச்சோம் அப்படின்னா 53. ஸோ 53 டிவைடட் பை 12 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2021 குரூப் 1ல நடந்த 25 கேள்வியினுடைய மேக்ஸ் கொஷின் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2022ல நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.